கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 104:34 படி, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். தேவன் இந்த 104ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய படைப்பு அற்புதமான அவருடைய ஒவ்வொரு ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய படைப்பை குறித்து இதில் தியானிக்கும்போது அது இனிதாக இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, நாட்களில் நமக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது அவ்வளவு அவருடைய படைப்பு மகிமையாக இருக்கிறத நம்ம தியானிக்கணும். அது ஒரு இனிமை, அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். நம்ம அநேக காரியங்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்காக எவ்வளவோ சுற்றுப்பிரயாணங்கள் எல்லாம் போகிறோம். அதே போல் பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த படைப்புகள், அவர் படைத்த ஒவ்வொரு கரத்தின் கிரியைகளை பார்த்து தேவனை யோசித்து அதை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த இனிமையான காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.